ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் கனகா. போன வீடியோவில் நாம் விக்ரமாதித்தன் வேதாளம் பிடிக்க போன கதையும் வேதாளம் விக்ரமாதித்தன் கிட்ட சொன்ன முதலாவது புதிர்கதையும் பார்த்தோம். இந்த வீடியோவில் வேதாளம் சொன்ன மற்ற புதிர்கதைகளையும் பார்க்கலாம். ஹிமாலயத்தின் தென்சாரில் இருக்கிற விந்தியசி அப்படிங்கிற நகரை சுவிச்சாரன் அப்படிங்கிற மன்னன் ஆண்டு வந்தான். அவனுக்கு ஜெயகோணன்னு ஒரு மகனும் இருந்தான். ஒரு சமயம் அரசகுமாரன் காட்டுக்கு வேட்டைக்கு போனான். அங்கே ஒரு யானையை பார்த்து காட்டில் ரொம்ப தூரம் போயிட்டான். திரும்பி வரும்போது காட்டுக்கு நடுவில் ஒரு நதி ஒன்று இருக்கிறத பார்த்தான். அந்த நதியில் அந்தணன் ஒருத்தன் குளித்து கொண்டிருந்தான். அரசகுமாரனும் அவன்கிட்ட போய், ஐயா, என்னுடைய குதிரையை கொஞ்ச நேரம் பிடிச்சுக்கோங்க, அதுக்குள்ள நான் நதியில் இறங்கி தாகத்துக்கு தண்ணீர் குடித்துட்டு வந்துடுறேன்னு சொன்னான். அதை கேட்ட அந்தணன், நான் என்ன உன்னுடைய வேலைக்காரன்னு நினச்சியா? குதிரையை பிடிச்சிக்கிட்டு இருக்கிறது தான் என்னுடைய வேலையா அப்படின்னு கோபமாக கேட்டான். அந்த வார்த்தைகளை கேட்டு கோபம் வந்த அரசகுமாரன் தன்னுடைய கையில் இருந்த சாட்டையால் அந்த அந்தணனை அடித்தான். வலி பொறுக்க முடியாம அந்த அந்தணன் அரசன்கிட்ட ஓடி வந்து கதறி அழுதான். அரசனும் அவனை சமாதானப்படுத்தி விஷயத்தை தெரிந்து கொண்டான். அரசியல் அதிகாரத்துல அகங்காரம் கொண்டு தன்னுடைய மகன் குதிரை சாட்டையால ஒரு அந்தணனை அடித்ததை கேட்ட மன்னன் கோபத்தால கொதித்தெழுந்தான். உடனே அவன் தன்னுடைய மகனை நாட்டை விட்டு வெளியேறுமாறு உத்தரவிட்டான். இதை கேட்ட மந்திரி, அரசே, அரசனுக்குரிய எல்லா லட்சணங்களையும் பொருந்திய தங்களுடைய மகனை வெளியேற்றுவது நல்லதல்ல அப்படின்னு சொன்னான். அதற்கு அரசர், மந்திரி, அந்தணன் ஒருவனை குதிரை சாட்டையால அடிச்சிருக்கான். விசாரிக்காம இப்படி ஒரு காரியத்தை பண்ணினதால அவன் அரசாளும் தகுதியையே இழந்து விட்டான். நீ புராணங்கள் சொல்வதை கேட்டதில்லையா? அறநெறியாளன் ஒருவனுடைய சாபத்தால தான் சிவபெருமான் லிங்கமா உருவெடுத்தாரு. ஒருவன் எவ்வளவு பெரிய இடத்துல இருந்தாலும் ஒரு நாளும் பூஜிக்கக்கூடிய அறிஞர்களை நிந்திக்க கூடாது. துவாரகையில கிருஷ்ண பகவான் என்ன சொல்றாரு? யாரெல்லாம் அறிஞர்களை பூஜிக்காம அடித்து சபித்து துன்புறுத்துறானோ அவன் என்னை சேர்ந்தவன் அல்ல, அவனை எரியிற நெருப்புல போடணும்னு சொல்றாரு. அதனால மந்திரி, ஒரு பாவமும் செய்யாத இந்த அந்தணனை அடித்த குற்றத்திற்காக அவனுடைய தலையை வெட்டி விடுங்கள் அப்படின்னு உத்தரவிட்டான் நீதிமன்னன். இதையெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்த அந்தணன் ஓடி வந்து, ராஜேந்திரா, உங்களுடைய மகன் தெரியாமல் செய்த தவறை மன்னித்து விடுங்கள். இனிமேல் அரசகுமாரன் அந்த தவறை செய்ய மாட்டான். நான் இப்போது திருப்தி அடைந்து விட்டேன். எனக்காக அவனை மன்னித்து விடுங்கள் அப்படின்னு மன்றாடி வேண்டிக் கொண்டான். இதை கேட்ட மன்னனும் தன்னுடைய உத்தரவை மாற்றிக்கொண்டான். இந்த இடத்துல கதையை முடித்த வேதாளம் விக்ரமாதித்தன் கிட்ட, சொல்லும் ஐயா ராஜனே, இந்த 2 பேர்ல சிறந்தவர் யார்? அந்த மன்னனா இல்ல அந்தணனா அப்படின்னு கேட்டது. உடனே விக்ரமாதித்தனும், அரசனே சிறந்தவன், தன் மகன்னு கூட பார்க்காம தவறு செய்ததற்காக தண்டனை கொடுத்தான் அல்லவா அப்படின்னு சரியான விடையை சொன்னதும் இதை கேட்ட வேதாளம் பறந்து தன்னுடைய முருங்கை மரத்துக்கே போயிட்டு, விக்ரமாதித்தனும் தன்னுடைய முயற்சியை கைவிடாம மறுபடியும் வேதாளத்தை முருங்கை மரத்துல இருந்து பிடிச்சி தன்னுடைய தோல்ல போட்டுட்டு நடந்தான். மறுபடியும் வேதாளம் இன்னொரு கதையை சொல்ல ஆரம்பிச்சுது. யமுனா நதிக்கரையில பிரம்மஸ்தலம் அப்படிங்கிற இடத்துல அக்னிஸ்வாமி அப்படின்னு ஒரு பிராமணன் வாழ்ந்து வந்தான். அவனுக்கு மந்தாரவதி அப்படின்னு ஒரு அழகிய பெண் ஒருத்தி இருந்தா. அந்த பெண் திருமண வயதை அடைந்ததும் அழகுடைய 3 இளைஞர்கள் வந்து அந்த பெண்ணை திருமணம் செய்து தரும்படி தந்தை கிட்ட வேண்டினாங்க. அந்த 3 பேரும் போட்டி போட்டுக்கிட்டு, எனக்கு திருமணம் செய்து தரலனா நாங்க எங்க உயிரையே விட்டுருவோன்னு சண்டை போட்டுக்கிட்டாங்க. அக்னிஸ்வாமியும் அந்த 3 பேர்ல ஒருத்தருக்கு திருமணம் செய்து கொடுத்தா மற்ற 2 பேரும் இறந்து போயிடுவாங்களேன்னு சொல்லி யாருக்குமே திருமணம் செய்து கொடுக்கல. மந்தாரவதியும் கன்னியாவே இருந்தா. அந்த 3 இளைஞர்களும் இரவும் பகலும் அவளுடைய நிலா போன்ற முகத்தை பார்த்துக்கிட்டே காலத்தை கழிச்சாங்க. இப்படி இருக்கும்போது மந்தாரவதிக்கு திடீர்னு ஒரு ஜுர நோய் வந்தது. இப்போ கொரோனான்னு ஒரு காய்ச்சல் வந்ததே, அது போல ஒரு காய்ச்சல். அதனால அவள் மிகவும் பாதிக்கப்பட்டா. கடைசியில அவள் இறந்தும் போயிட்டா. அவளை இழந்த அந்த 3 இளைஞர்களும் நிலை குலைந்து போயிட்டாங்க. அவளுடைய உடலை நன்றாக அலங்கரித்து மயானத்துக்கு எடுத்து கொண்டு போய் தகனம் செய்தாங்க. அந்த 3 பேர்ல ஒருத்தன் பிச்சை எடுத்து கிடைக்கிறத சாப்பிட்டுட்டு மயானத்திலேயே ஒரு குடிசையை போட்டு அவளை சுட்டி எரித்த சாம்பல்லையே படுத்து காலத்தை கழிச்சான்.
இன்னொருத்தன் அவளுடைய அஸ்தியை கங்கையில் கரைக்கிறதுக்காக போயிட்டான். மூன்றாவதா ஒருத்தன் துறவியா மாறி தேச சஞ்சாரம் செய்யறதுக்காக போயிட்டான். துறவியா போனவன் ஊர் ஊரா சுற்றி வரும்போது வஜ்ரலோகம் அப்படிங்கிற கிராமத்துக்கு வந்தான். அங்க ஒரு வீட்டில் சாப்பிட போனான். அவன் சாப்பிடும்போது ஒரு குழந்தை சொன்ன பேச்சை கேட்காம ரொம்ப சேட்டை பண்ணிக்கிட்டு இருந்தது. அதை எவ்வளவோ சமாதானப்படுத்த முயற்சி பண்ணியும் முடியல. உடனே அந்த குழந்தையோட அம்மா அந்த குழந்தைய தூக்கி நெருப்புல போட்டு எரிச்சிட்டா. இதை பார்த்த துறவிக்கு உடம்பெல்லாம் புல்லரிச்சு போயிட்டு, ஐயையோ, நான் ராட்சசி வீட்லேயா சாப்பிட வந்தேன், இது மிகப்பெரிய பாவம், இனி நான் இங்க சாப்பிட மாட்டேன் அப்படின்னு அழுது கதறிக்கொண்டே எழும்புனான். உடனே அந்த குழந்தையோட அம்மா, சுவாமி, எனக்கு சஞ்சீவினி மந்திரம் தெரியும் அப்படின்னு சொல்லி ஒரு கைப்பிடி மண்ணை எடுத்து அந்த மந்திரத்தை சொல்லி அந்த மண்ணை சாம்பல் மேலே போட்ட உடனேயே அந்த பையன் முதல்ல இருந்தபடியே உயிர் பிழைத்து இழந்துட்டான். இதை கண்ட துறவி அந்த மந்திரத்தை தெரிந்து கொண்டு தன்னுடைய காதலியையும் உயிரோட கொண்டு வர விரும்பினான். அந்த பொண்ணுக்கிட்ட சஞ்சீவினி மந்திரத்தை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு இரவும் பகலுமா நடந்து நேரா மந்தாரவதியை எரிச்ச மயானத்துக்கு வந்தான். அங்க சாம்பல் மேல குடிசை போட்டு காலங்கழித்தவனை பார்த்து அந்த குடிசைய பிரிக்க சொன்னான். அந்த சமயம் அஸ்திகளை கொண்டுட்டு கங்கைக்கு போனவனும் வந்துட்டான். உடனே அஸ்திகளை வாங்கி சாம்பல் மேல போட்டுட்டு ஒரு கைப்பிடி மண்ணை எடுத்து சஞ்சீவினி மந்திரத்தை சொல்லி அந்த சாம்பல் மேல போட்டான். மந்தாரவதி உடனே உயிரோட பிழைத்து எழுந்தா. அவளுடைய உடம்பு புடம் போட்ட தங்கம் போல ஜொலித்தது. மந்தாரவதியினுடைய அழகு கண்ட 3 இளைஞர்களுக்குள்ளும் போட்டி நடந்தது அவளை திருமணம் செய்து கொள்வதற்காக. என்னுடைய மந்திர சக்தியால தான் அவள் உயிர் தெழுந்தாள் அப்படின்னு ஒருத்தன் சொன்னான். இல்லை, புண்ணிய தீர்த்தத்தால தான் அவள் உயிர் பெற்றாள் அப்படின்னு அஸ்திகளை கொண்டு வந்தவன் சொன்னான். அதனால அவள் என்னோட மனைவி அப்படின்னு வாதாடினான். நான் தான் அவளுடைய சாம்பலை காத்து வந்தேன், அதனால அவள் எனக்கே உரியவள் அப்படின்னு சொன்னான் மற்றொருவன். இந்த கதையை சொன்ன வேதாளம் விக்ரமாதித்தன் கிட்ட, எனக்கு ஒரு சந்தேகம், இந்த 3 பேர்ல அவள் யாருடைய மனைவி அப்படின்னு கேட்டது. தெரிந்து கொண்டு நீ உண்மையை சொல்லாவிட்டால் உன்னுடைய தலை சுக்கு நூறா வெடிச்சிடும் அப்படின்னு சொல்லுச்சு. சரி, உங்களுக்கு இதுக்கான பதில் தெரியுமா? விக்ரமாதித்தன் கொஞ்சமும் பயப்படாம பதில சொன்னான். எத்தனையோ கஷ்டங்களை அனுபவித்திருந்தாலும் மந்திர சக்தியால அவளுடைய உயிரை பிழைக்க வைத்தவன் அவளுக்கு தந்தையாகிறான். எலும்புகளை சுமந்து கங்கைக்கு போனவன் அவளுக்கு மகனாகிறான். அவள் மேல உள்ள காதலால அவளுடைய சாம்பலை விட்டு பிரியாம மயானத்திலேயே தங்கி அதை தழுவி கிடந்தவனே அவளுக்கு புருஷனாகிறான் அப்படின்னு சொன்னான். விக்ரமாதித்தன் வாய் திறந்து பேசி சரியான விடைய சொன்னதால வேதாளம் மறுபடியும் பறந்து முருங்கை மரத்துக்கே போயிட்டு. மறுபடியும் விக்ரமாதித்தன் முருங்கை மரத்துக்கு போய் வேதாளத்தை கட்டி பிடித்து தன்னுடைய தோள்கள் மேல போட்டுட்டு வரும்போது மறுபடியும் வேதாளம் இன்னொரு கதையை சொல்லுச்சு. விருச்சகடம் அப்படிங்கிற ஊர்ல விஷ்ணு சுவாமி அப்படின்னு ஒருத்தன் இருந்தான். அவனுக்கு 3 குமாரர்கள் இருந்தாங்க. பிறக்கும் போதே அந்த 3 பேரும் அபாரமான ரசனையோட பிறந்திருந்தாங்க. ஒரு நாள் விஷ்ணு சுவாமி யாகத்துக்காக தன்னுடைய 3 குமாரர்களையும் கடல் ஆமை ஒன்றை பிடித்து கொண்டு வரும்படி சொன்னான். அவங்களும் அப்பா சொன்னபடியே ஆமை ஒன்றை கண்டுபிடிச்சாங்க. உடனே மூத்தவன் தம்பி 2 பேரையும் பார்த்து, இந்த ஆமையினுடைய உடம்பெல்லாம் ஒரே வலுவலுப்பா இருக்கு, என்னால் அதை தொட முடியாது, அதனால உங்க 2 பேர்ல ஒருத்தர் அதை தூக்கிட்டு வாங்கன்னு சொல்றான். உடனே தம்பிகள் 2 பேரும், நாங்க மட்டும் எப்படி அதை தொடுவோம், எங்களாலேயும் முடியாது அப்படின்னு சொன்னாங்க. உடனே மூத்தவன், நீங்க இதை தூக்கிட்டு வரலனா நம்ம தந்தையினுடைய யாகம் தடைப்பட்டு அந்த பாவம் உங்களை தான் பிடிக்கும் அப்படின்னு சொன்னான். இதை கேட்ட அந்த 2 தம்பிகளும் கலகலன்னு சிரிச்சாங்க. எங்களுக்கு மட்டும் இல்லை, உனக்கும் அது கடமை தான், பாவம் உன்னையும் தான் சேரும் அப்படின்னு சொன்னாங்க. இதை கேட்ட மூத்தவன், என்னால் எப்படி முடியும், உங்களுக்கு தெரியாதா நான் எப்படிப்பட்ட ரசிகன் அப்படின்னு, சாப்பாட்டை ருசி பார்த்து சாப்பிடுவதில் நான் சாமர்த்தியனாயிற்றே அப்படின்னு கேட்டான். உடனே நடுவில் இருந்தவன், பெண்களின் தராதாரத்தை அறிந்து சொல்வதில் சாமர்த்தியம் வாய்ந்த நான் உன்னை விட பெரிய ரசிகன் அப்படின்னு சொன்னான். அப்படின்னா கடைசி தம்பி இந்த ஆமையை தூக்கிட்டு போகட்டும் அப்படின்னு மூத்தவன் சொன்ன உடனேயே, நான் படுக்கையின் சுகமறிந்தவன், உங்க 2 பேரையும் விட நான் தான் உயர்ந்தவன் அப்படின்னு சொன்னான் அந்த கடைசி பையன். இப்படி 3 பேரும் ஒருவருக்கொருவர் சண்டை போட்டுக்கிட்டாங்க.
சண்டை பெரிதானதுனால ஆமையை அங்கேயே போட்டுட்டு விவாதத்தை அந்த ஊர் அரசர்கிட்ட கொண்டு போனாங்க. அந்த நாட்டு ராஜாவான பிரசேனஜித் தன்னுடைய தலைநகரான விடங்குபுரியில இருந்தான். அந்த 3 ரசிகர்களும் அரண்மனைக்கு வந்து தங்களுடைய விவாதத்தை அரசர்கிட்ட முறையிட்டாங்க. இதை கேட்ட ராஜாவும், சரி இங்கேயே தங்கியிருங்க, ஒவ்வொருத்தரையும் சோதனை பண்ணி பார்க்குறேன் அப்படின்னு சொன்னாரு. அவங்களும் சம்மதித்து அங்கேயே தங்குனாங்க. அன்றைக்கு ராஜா சாப்பிடும்போது அந்த 3 பேரையும் தன்னோட உட்கார வைத்து அறுசுவை உணவளித்து உபசரிச்சாரு. மற்ற எல்லாரும் ருசித்து சாப்பிட்டு கொண்டிருக்கும் போது சாப்பாட்டு ரசிகன் மட்டும் எதையும் சாப்பிடாம அருவருப்போட முகத்தை சுளித்து கொண்டு உட்கார்ந்திருந்தான். அரசனும், சாப்பாடு நல்லா ருசியா தானே இருக்கு, நீ ஏன் சாப்பிடலன்னு கேட்டாரு. இந்த சாதத்துல பிணவாட வீசுது, அதனால சாப்பாடு எவ்வளவுதான் ருசியா இருந்தாலும் என்னால சாப்பிட முடியாது அப்படின்னு சொன்னா போஜ சுகம் அறிவதில் வல்லவன். உடனே அரசரும் அங்க சாப்பிட்டு கொண்டிருந்த மற்றவர்களை சாப்பாட்டை முகர்ந்து பார்க்கும்படி சொன்னாரு. அவங்களும் முகர்ந்து பார்த்து, வெண்மையான அரிசியில சமைக்கப்பட்ட உணவு நல்ல மனமா தானே இருக்குன்னு சொன்னாங்க. ஆனா போஜ சுக அறிந்தவனோ மூக்கை பிடித்து கொண்டு சாப்பிடவே மாட்டேன்னு சொல்லிட்டான். அரசனும் ரொம்ப நேர யோசனைக்கு பிறகு விசாரிச்சு பார்க்கும்போது தான் தெரிஞ்சுது, அன்னைக்கு சமைத்த அரிசி ஏதோ ஒரு கிராமத்து சுடுகாட்டுக்கு பக்கத்துல இருக்கிற நிலத்துல விளைஞ்சதுன்னு. இதை அறிந்த மன்னன் ஆச்சரியத்துல திகைத்து போயிட்டான். மூத்தவனை பார்த்து, உண்மையிலேயே நீ போஜன சுகத்தை அறிந்த ரசிகன்தான், உன்னை வெல்லக்கூடியவன் இந்த பூலோகத்திலேயே இல்லை அப்படின்னு சொல்லி வேறு ஒரு சாப்பாடு கொடுத்து சாப்பிட சொன்னான். சாப்பிட்ட பிறகு அரசன் அந்த ரசிகர்களை விடுதிக்கு அனுப்பி வைத்தான். சூரியன் அஸ்தமித்த உடனேயே தன்னுடைய பரிவாரத்துல இருந்து அழகுள்ள ஒரு பெண்ணை பொறுக்கி எடுத்து அவளை அழகா சிங்காரித்து பெண்கள் சுகமறியும் ரசிகனான 2வது சகோதரனுடைய விடுதிக்கு அனுப்புனான். பூரண சந்திரன் போன்ற முகப்பொலிவோட அந்த பெண் அவனோட அறைக்குள்ள நுழையும் போது அவன் தன்னுடைய மூக்கை பிடித்து கொண்டு இடது கையால ஜாடை காட்டி அவளை வெளியில போக சொன்னான். உடனே அவளை கூட்டிட்டு போயிருங்க, இல்லைனா நான் இறந்து போயிடுவேன், அவகிட்ட இருந்து வெள்ளாட்டு மொச்சு நாத்தம் வீசுது அப்படின்னு சொன்னான் பெண் சுகம் அறிவதில் நிபுணன். ராஜ சேவகர்களும் அந்த பெண்ணை மன்னன் கிட்ட அழைத்துட்டு போனாங்க. விசாரிச்சு பார்க்கும்போது தான் தெரிந்தது, அவள் குழந்தையா இருக்கும்போது தாயும் தந்தையும் இல்லாம வெள்ளாட்டு பாலை குடிச்சு வளர்ந்தவள் அப்படிங்கிறது. மன்னனுக்கு மலைப்பு இன்னும் அதிகமாயிடுச்சு. இவனையும் விட உயர்ந்த ரசிகன் இந்த சப்த லோகங்கள்லையும் உண்டோ அப்படின்னு ஸ்திரீ சுகம் அறிவதில் நிபுணனை புகழ்ந்தான். பிறகு தூக்கத்தின் சுகம் அறிவதில் வல்லவன்னு சொன்ன 3வது சகோதரனை கூப்பிட்டு அவனுடைய ரசனையை சோதிக்க பார்த்தான். நல்லா அலங்கரிக்கப்பட்ட ஒரு பள்ளி அறையில அவனுடைய விருப்பப்படியே ஒரு கட்டில் மேல மிக மிருதுவான 7 மெத்தைகளை ஒன்றுக்கு மேலே ஒன்றை போட்டு அதில் அவனை படுக்க வைத்தான் மன்னன். பாதி ஜாமம் கழிவதற்குள்ள எழுந்து வழி பொறுக்க முடியாம அலறுனா அந்த ரசிகன். பக்கத்துல இருந்த காவலர்கள் அவனுடைய விழாவில் ஒரு முடி பதிந்து அழுத்தியது போல வளைந்த தடம் ஒன்று இருக்கிறத பார்த்தாங்க. உடனே அவங்க ஓடி போய் மகாராஜா கிட்ட இந்த விஷயத்த சொன்னாங்க. அரசனும் அந்த மெத்தைக்கு அடியில ஏதாவது இருக்குதான்னு பார்க்க சொல்லி உத்தரவிட்டான். அப்படி ஒவ்வொரு மெத்தையா எடுத்து சோதித்து பார்க்கும்போது ஒரு மெத்தையில் இருந்த ஒரு சின்ன பூவுல ஒரு சின்ன முடி ஒன்று ஒட்டிக்கிட்டு இருக்கிறத பார்த்தாங்க. அதை எடுத்துக்கிட்டு அந்த ரசிகனையும் கூட்டிக்கிட்டு மன்னர்கிட்ட போனாங்க. அவனுடைய உடல்ல அடையாளத்தை பார்த்த அரசன் திகைத்து போனான். 7 மெத்தைகளுக்கு அடியில இருந்த முடி 7 மெத்தைகளையும் தாண்டி எப்படி அழுத்தி பதிந்திருக்க முடியும்னு நினைத்து நினைத்து அன்னைக்கு இரவு மன்னன் சரியா தூங்கவே இல்லை. மறுநாள் காலையில அரசர் அந்த 3 பேரையும் அழைத்து அவர்களுடைய ரசனை தன்மையை மெச்சி நிறைய பொன் பரிசா வழங்கினாரு. அவங்களும் ஆமையை மறந்து அரசனுடைய சபையிலேயே தங்கிட்டதால தந்தை செய்ய வேண்டிய யாகம் தடைப்பட்டு தோஷத்துக்கு ஆளானதை நினைத்து கவலைப்பட்டாங்க. இந்த கதையை சொல்லி முடித்த வேதாளம் விக்ரமாதித்தனை பார்த்து, சொல்லுமையா ராஜனே, போஜன சுகம், பெண் சுகம், நித்திரை சுகம், இந்த 3 சுகங்களில் சாமர்த்தியர்களான இந்த 3 பேர்ல யாருடைய ரசனை அதிகமானது அப்படின்னு கேட்டது. அதற்கு விக்ரமாதித்தன், போஜன சுகம் அறிந்தவனும் ஸ்திரீ சுகம் அறிந்தவனும் 5 புலன்களும் விழித்திருக்கும் நேரத்துல புத்தியினால சொன்னாங்க. சுய புத்தி இல்லாம
தூங்கும்போது அனுபவித்ததை சொன்ன நித்திரை சுக ரசிகனே அசகாய நிபுணன், அவனுடைய ரசிக்கும் திறனே அதிகமானது அப்படின்னு சொன்னான் விக்ரமாதித்தன். இதை கேட்ட வேதாளம் முன்பு போலவே கட்டவிழ்த்து கொண்டு முருங்கை மரத்தில் தொற்றி கொண்டது. வேதாளம் சொன்ன புதிர்கதைகளை இந்த வீடியோவில் பார்த்தோம். அடுத்த வீடியோவில் மற்ற புதிர்கதைகளோட சந்திக்கலாம். நன்றி.